சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். சில பேருக்கு சர்டிபிகேட், பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது, குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். எதுக்காக நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணமோ அந்த விஷயத்த கரெக்டா முடிக்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்கனன். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சுபகாரியங்கள் நிறைந்த நாளா இருக்கும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கும். எல்லாத்தையுமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நீங்க பண்ணி அதை பெருசா ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கலந்திருக்கக்கூடிய நாள். பொறுமையா ஒரு விஷயத்த நீங்க முடிக்கணும்னா அது யாருனால முடியும்னு பார்த்தா உங்களால மட்டும்தான் முடியும். அமோகமான நாள். மொண்டிபாளையம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும் நண்பர்களோட சந்தோஷமும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கலந்து இருக்கக்கூடிய நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், லாபம் தான். ஏகப்பட்ட லாபத்தை பார்க்கக்கூடிய நாள். அமோகமான நாளாக்கப்படுது. பொருளாதாரத்துல நல்ல வெற்றியை கொடுக்கும். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபங்கள் கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. பெரிய லாபங்கள், மிகுந்த லாபங்கள், எல்லா காரியங்களிலும் வெற்றி, மனோதிடம் சங்கல்பம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரே விஷயத்த நீங்க பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் கரெக்டா நடக்கணும். ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அமோகமான நாள். சகலமும் கைகூடுங்கிறது தான் உண்மை. அபாரமான நாளா இருக்கப்படுது. நீங்க எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் சரி பெரிய ஏற்றம், அமோகமான வாழ்வு, மன நிம்மதி, சந்தோஷம், லாபம், திருப்தி, தெய்வ அனுகிரகம், பெரியவங்களுடைய அனுகிரகம், பயணங்கள், நிறைய கோவில்களுக்கெல்லாம் நிறைய போயிட்டு கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்கன். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள், ஒரு சில பேருக்கு தொண்டையில இஷ்யூ, இல்ல கழுத்துல இஷ்யூ, இந்த மாதிரி வந்துட்டு போவோம். கம்யூனிகேஷன்ல கேப் ஏற்படும். ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்தக்கூடிய அந்த மன வருத்தம் தான் இந்த நாள் வெளியே வரும். மெயினா இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவாக நம்ம பண்ண வேண்டியது தியானம். தியானம் செய்ய செய்ய உங்க மனசு மட்டும் கிடையாது, உடம்பும் மாறும், அபோகமா இருப்பீங்க. இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள்.
குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், பணத்தட்டுப்பாடு ஆகட்டும், இதெல்லாமே நிவர்த்தியாகும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், நம்மளால அசாத்தியமா இதை சம்பாதிக்க முடியும், என்னால் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிகரிக்கும். நிறைய கோவம் இருந்தால் கூட அந்த கோவம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் அமோகமான ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அபாரமான வெற்றி, மன சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அருமையா அவங்களால ஒரு விஷயத்தை செயல்பட முடியும், ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகம், காதல் கைகூடும், மனசாட்சிக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் நடத்தி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். என்ன பண்ணாலும் அது நடக்கும். யோகமான நாளா இருக்கப்படுது. அதுவும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள் இதெல்லாமே கட்டி நம்ம ஜெயிக்கக்கூடிய நாள். ஒரு சில நேரங்கள்ல நம்ம பேசுறதே நமக்கு புரியாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா 4 கிரகம் சேர்ந்துட்டாங்க. நமக்கே தெரியாம ஆமா ஆமா அப்புறம் இல்லாம ஏதோ ஒரு மன வலிமை, ஏதோ ஒரு மன கஷ்டம், அது ரொம்ப அதிகமா நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னே சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் பண்றதுதான் பெட்டர். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவை. அதை மட்டும் வளர்த்துக்கிட்டீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.